வணக்கம். பொதுவாகவே நடிகர் அஜித்குமார் ஊடகங்களில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் கார் ரேஸில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தார். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் ரொம்பவே வெளிப்படையான பதில்களை சொன்னார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில தமிழக ஊடகங்கள் அதை அவங்களுக்கு தேவையானபடி நிறையவே திருச்சி எழுதிட்டாங்க. விஜய் ரசிகர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொன்னது மாதிரியும், அதே போல் அஜித்துடைய ஜாதி, அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான, அவரை கேவலப்படுத்துகிற மாதிரியான பல விஷயங்களை பரப்பியிருந்தாங்க. இது கண்டிப்பாக அவருடைய காதுக்கு போயிருக்கும். ஸோ தன்னுடைய பேட்டி அப்படிங்கிறது தமிழகத்தில் தப்பான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாணக்கியா தொலைக்காட்சிக்கு ஒரு தொலைபேசி மூலமாட்டு ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அதில் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் அவர் மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு நான் அளித்த பேட்டி இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு செல்றதுக்கு பதிலாக ஒரு சிலரால் அவர்களுடைய அஜெண்டாவிற்கு ஏற்றவாறு மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனக்கு தெரியும், இங்கே எல்லாத்தையுமே பரபரப்பாக்க தான் செய்வாங்க. ஆனால் நான் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு எனக்கு பிடித்தமான வழியில் பயணிக்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா பத்திரிகையாளர், அரசியல் பத்திரிகையாளர், விளையாட்டு பத்திரிகையாளர்னு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அரசியல் பத்திரிகையாளர்களை விட ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்கள் ரொம்பவே அரசியல் மயமாகி இருக்கிறாங்க. என்னுடைய நல்ல எண்ணங்கள் ஒரு சில ஊடகங்களால் சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. மாறா அவங்க இது விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையேயான பகை, விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையேயான போர் அப்படின்னு மாற்றினாங்க. நாம நச்சு கலந்த சமூகமாக மாறிட்டோம். எழுதி வச்சுக்கோங்க, நான் இந்த ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டி 10-20 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய பேசு பொருளாக கூட மாறி இருக்கும். முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்க. பார்க்கறதுக்கு தகுதியான படம் அப்படின்னு நீங்கள் நினச்சா என்னுடைய படத்தை நீங்கள் திரையரங்குகளில் பாருங்க அப்படின்னு என்னுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் மாட்டேன், ஓட்டு கேட்டு மக்கள் மத்தியில் வரவும் மாட்டேன். எப்பெல்லாம் நான் ரேஸ் காரில் உட்காடுறேனோ அப்பெல்லாம் உயிர் போகிறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமோ அல்லது எந்த ஒரு திட்டமோ கிடையாது. வாழ்க்கை எளிதில் உடையக்கூடியது. அதனால என்னால் முடிஞ்சதை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கரூரில் நடந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே துயரமான சம்பவம். இது ரொம்ப நாளாகவே நடக்க காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். இது ஆந்திரா திரையரங்குகளில் நடந்தது, பெங்களூர் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்தது, பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கு. பொதுவெளியில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது நான் உள்பட எல்லோருக்கும் பொருந்தும். என்னுடைய இந்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சில ஊடகங்களோ ரசிகர்கள் மேலே பழி சுமத்துறாங்க. இதுக்கு நான் ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்டுறேன். என்னுடைய தந்தை இறந்த போது அவருடைய பூத உடலை நாங்கள் எடுத்து செல்லும் பொழுது ஒரு சில ஊடகங்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்தாங்க. உயிரில்லாத அவருடைய உடலை வீடியோ எடுத்து காட்ட முயற்சி பண்ணாங்க. இதுக்காக அங்கே இருக்கிற பல பேர் உயிரை பணயம் வைக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு சில ஊடகங்களே இப்படி இருக்க ரசிகர்களையோ தொண்டர்களையோ குறை சொல்ல என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது போல நானும் குற்றத்திற்கு பொறுப்பானவன் தான். என்னிடமும் நிறைய தவறுகள் இருக்கு. நம்ம எல்லாரும் சிவிக் சென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை பின்தொடர வேண்டும். ஓட்டளிக்கிறத நான் ஒரு குடிமகனுடைய கடமையாக நினைக்கிறேன். தமிழகத்தில் மட்டுமில்ல, உலகத்தில் எங்கேனாலும் மக்களும் அரசும் பிணைந்து தான் இருக்க வேண்டும். மக்களாகிய நாம உரிமைகளை பெற கடமையை செஞ்சாகணும். ஆமாம், சில சமூகங்கள் சுரண்டப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றன. அதுபோல துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க அரசியல் தலைவர்களும் ஒரு சில சமூக செயற்பாட்டாளர்களும் இருக்கிறாங்க. ஆனால் உள்நோக்கங்களுடன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கிறதா சொல்லி போலி சமூக ஆர்வலர்கள் சிலர் இருக்கிறாங்க. அதுபோன்ற போலி சமூக ஆர்வலர்களால் மூளை செலவு செய்யப்படாமல் இருக்க மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். என்னுடைய இந்த பேட்டியை விஜய்க்கு எதிராக சித்தரிக்க நினைக்கக்கூடிய ஊடகங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. எப்பவுமே நான் விஜய்க்கு நல்லதே நினைச்சிருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். எல்லோருமே அவங்கவுங்க குடும்பங்களோட சந்தோஷமா இருக்க நான் வாழ்த்துறேன். இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா என்னுடைய பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்குள்ளாகுது. என்னை பிடிக்காதவங்க என்னை அடிக்கடி நான் வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு இதே நபர்கள் என்ன உரத்த குரல்ல தமிழன் என்று அழைப்பாங்க. கார் ரேஸ்ல இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நான் கண்டிப்பா பெருமை தேடி தருவேன். அதுக்காக என்னுடைய உடலையும் என்னுடைய முழு ஆன்மாவையும் நான் ஆத்மார்த்தமா அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த பணியில உயிரே போனாலும் பரவாயில்ல. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. தமிழகமே விழித்துக்கொள், இந்தியாவே விழித்துக்கொள். நன்றி. அஜித்குமார். இதுதான் இன்னைக்கு அஜித்குமார் கொடுத்த பேட்டி. இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேலாவது அவரை பற்றி சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை பதிவிடுறது அவருன்னு மட்டுமில்லை, யாரையுமே உண்மைக்கு புறம்பா அவங்க சொன்ன கருத்துக்களை கொச்சைப்படுத்துற மாதிரி திரிச்சு சொல்றதை நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.